Hello everyone, I am Sujita. Today we are going to discuss about the topic selective repeat sliding window protocol in computer networks. Now see the brief introduction of this selective repeat. அதாவது இது வந்துட்டு இப்போ என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு நெட்வொர்க்கில் நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக லாஸ்ட் ஆகும், இல்லைனா கரப்டட் ஆகும். அதை எப்படி நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணி கொண்டு வரோம், அதுக்கு வந்து நம்ம வந்து நிறையா ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் தான் இந்த செலக்டிவ் ரிப்பீட். இது வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்லைடிங் விண்டோஸ் வச்சு தான் இது வந்துட்டு நம்ம இந்த ப்ரோட்டோகால் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒர்க் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு செலக்டிவ் ரிப்பீட் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். இதில் வந்துட்டு ஏபிக்யூ அப்படின்ட்டு ஒரு மெக்கானிசம் வந்து இன்வால்வ் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்துட்டு ரிலேபிளாக டிரான்ஸ்மிட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ ஏபிக்யூனா ஃபுல் ஃபார்ம் என்னது, ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதான் இதோட நம்மளோட மெயின் ஒரு கான்செப்ட் வந்து செலக்டிவ் ரிப்பீட்டில் உள்ளது. அப்புறமேட்டு இந்த செலக்டிவ் ரிப்பீட் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, இம்ப்ரூவ் பண்ணும், எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி நம்ம வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ண எஃபிஷியன்சி என்ன ஆகுனா நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரிக்கு எப்போ வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கும்னா, இப்போ ஒரு லாஸ்ட்டு இல்லைனா ஒரு ஃப்ரேம் வந்துட்டு எரராக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கும். எல்லா ஃப்ரேமுக்கும் வந்துட்டு இந்த ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்போ உன்னோட பேக்கெட்டோ இல்லைனா உன்னோட ஃப்ரேமோ லாஸ்ட் ஆகுதோ, இல்லைனா ஒரு எரர் ஏதாவது ஒரு கண்டெய்ன் அதில் இருக்குதோ, அப்போம்போது தான் உன்னோட ரீட்ரான்ஸ்மிஷன் வந்துட்டு டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும் இந்த செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோக்காலில். இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நமக்கு எப்போவுமே ஒரு ப்ரோட்டோக்கால்னால் என்ன இருக்கும், சென்டர் ரிசீவர் ரெண்டுமே இருப்பாங்க. இதில் வந்து ரெண்டுமே யார் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, போத் சென்டர் அண்ட் ரிசீவர். இதில் வந்துட்டு சென்டர் வந்துட்டு டிரான்ஸ்மிட் தான் பண்ண முடியும், மல்டிபிள் ஃப்ரேம் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அக்னாலஜிபிளுக்கு முன்னாடியே சென்டர் வந்துட்டு மல்டிபிள் ஃப்ரேம்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ரிசீவர் வந்துட்டு அக்னாலஜிபிளுக்கு அடுத்து அந்த ஃப்ரேம் வந்து இண்டிவிஜுவலாக பார்க்க முடியும். அதாவது நம்ம சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அந்த ஃப்ரேம் வந்துட்டு அக்னாலஜிபிள் ஆயிடுச்சா, அதாவது ரிசீவ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக செக் பண்ண முடியும். அதான் ரிசீவர் பார்க்குற வேலை. சென்டர் வந்துட்டு மல்டிபிள் ஃப்ரேமை செக் பண்ணி அக்னாலஜிபிள் பண்ண முடியும். ரிசீவர் வந்து அந்த அக்னாலஜிபிள் செக் பண்ணி ஃப்ரேம் வந்துட்டு இண்டிவிஜுவலாக போட முடியும். ஒன்லி த ஃப்ரேம், அதாவது இப்போ வந்துட்டு ஃப்ரேம் வந்துட்டு லாஸ்ட், ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கே தான், ஒரு ஃப்ரேம் லாஸ்ட் இல்லைனா ஒரு எரர் இல்லைனா ஒரு டேமேஜ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ரீட்ரான்ஸ்மிஷன் வந்துட்டு டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும். இல்லைனா நார்மலாக வந்துட்டு இப்போ வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும், ரிசீவர்லேருந்து திரும்ப சென்டருக்கு வரும், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ரீட்ரான்ஸ்மிஷன் எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 0ல் ஒரு 4 சைஸில் ஃப்ரேம் போடுறோம் அப்படின்னா, அதில் ஃப்ரேம் 1 வந்துட்டு நமக்கு வந்து ஒரு எரர் இல்லைனா ஒரு லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அங்கே வந்துட்டு ஃப்ரேம் 2, 3 போனதுக்கப்புறமேட்டு திரும்ப அந்த 1 வந்துட்டு ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் இந்த ரிப்பீட் செலக்டிவ் ரிப்பீட்டில் வந்துட்டு நடக்கிறது ஒரு மெயின் மெக்கானிசம். இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுக்குமே ஆப்ரேஷன் இருக்கும். நம்மளோட சென்டர் சைடுக்கும் ஆப்ரேஷன் இருக்கும், ரிசீவர் சைடுக்கும் ஆப்ரேஷன் இருக்கும். நமக்கு சென்டர் சைடில் என்ன பண்ணுது, சென்டர் வந்துட்டு மெயினாக ஒரு ஒர்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட விண்டோ ஆஃப் த ஃப்ரேம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. இப்போ வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணுற விண்டோ ஆஃப் த ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேமோட விண்டோ இருக்கும்ல, அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அப்புறமேட்டு ஃப்ரேம்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் சீக்வன்ஸியாக பண்ண வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது வித்தின் த விண்டோ. அந்த விண்டோலேயே வந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்துட்டு என்ன செய்யணும், சீக்வன்ஷியலாக டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரிக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறமேட்டு ஒரு இண்டிவிஜுவல் அக்னாலஜிபிளுக்காண்டியுமே வந்துட்டு சென்டர் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரிசீவர் வந்துட்டு வரல அப்படின்னா டேட்டா வந்து எரர் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சென்டருக்கு தெரியும் நம்ம வந்து டேட்டா அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சென்டருக்கு தெரியும். ஆனால் ரிசீவருக்கு அது தெரியாது. அதனால் அந்த சென்டர் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ரிசீவர்லேருந்து வர அக்னாலஜிபிள்காண்டி நம்ம இண்டிவிஜுவலாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு அக்னாலஜிபிள்காண்டியே. இப்போ ஒரு ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அந்த டைம் வந்துட்டு அது வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுச்சு, அதாவது அந்த டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு நெகட்டிவ் அக்னாலஜிபிள் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி அனுப்பிட்டோம், நீங்கள் வந்துட்டு அதுக்குரிய டைமுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து அக்னாலஜிபிள் பண்ணலை அப்படின்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப என்ன செஞ்சோம்னா நெகட்டிவ் அக்னாலஜிபிள் அனுப்பிடும், அதாவது NACK அப்படிங்கிற ஒன்று நமக்கு அனுப்பி விட்டுரும். அதே மாதிரிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசீவர் சைடு ஆப்ரேஷன். ரிசீவர் சைடில் மோஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரேமை தான் அக்செப்ட் பண்ணும். இது வந்து சென்டர் என்னென்ன ஃப்ரேம் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் ரிசீவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி அந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரு பேக்கெட்டாக போட்டு ரிசீவர்கிட்ட வந்து திரும்ப என்ன செய்யணும், அக்னாலஜிபிள் பண்ணி சென்டருக்கு அனுப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரேம் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போயிடும். ரிசீவர் வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரேம் ஃபார்மேட் மணிக்க போட்டு, ஃப்ரேம் ஃபார்மேட்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் நம்மளோட பேக்கெட்டுக்கு மணிக்க, அந்த ஃபார்மேட் போட்டு திரும்ப என்ன செய்யும், சென்டருக்கு அனுப்பும். நான் வந்து இந்த மாதிரி இதை அக்னாலஜிபிள் பண்ணிட்டேன், ஒரு வேளை லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், சென்டர் ரிசீவர் வந்துட்டு நெகட்டிவ் அக்னாலஜிபிள் நம்ம திரும்ப அனுப்பும். அதை தான் அடுத்த லைனில் போட்டிருக்கோம்.
சென்ட் அக்னாலஜபிள் ஃபார் ஈச் கரெக்ட், அதாவது கரெக்டான ஃப்ரேமுக்கு ஃபுல்லாகவே அக்னாலஜபிள் அனுப்பிடும். இப்போ ஏதாவது உனக்கு மிஸ் ஆயிடுச்சு, நீ வந்து அனுப்பின டேட்டா வந்துட்டு சென்டர்ட்டு வந்து ரிசீவருக்கு வரல அப்படின்னா ரிசீவர் வந்து பார்க்கும், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்க்கும். இல்லை இன்னும் ரீச் ஆகலை, சர்டன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரீச் ஆகலை அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்மளோட ரிசீவர் வந்துட்டு நெகட்டிவ் அக்னாலஜபிள் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதாவது வெறும் அக்னாலஜபிள் அனுப்பின ரிசீவர் வந்துட்டு நெகட்டிவ் அக்னாலஜபிள் அனுப்பும். இந்த மணிக்கு எனக்கு வந்து இந்த பேக்கெட், அதாவது இந்த ஃப்ரேம் வரல, இப்போ ஃப்ரேம் 1 வரலன்னா நெகட்டிவ் அக்னாலஜபிள் 2 அனுப்பும். ஏன்னா அக்னாலஜபிள் என்னது 1+, அதாவது ஃப்ரேம் இப்போ 1னா 1+1 அப்படிங்கிற மாதிரி தான் அக்னாலஜபிள் நமக்கு வரும். அப்போ நெகட்டிவ் அக்னாலஜபிள் 2 நமக்கு அனுப்பிடும். இப்போ இது தெளிவாக புரியிற மணிக்கு அப்படிங்கிறத நான் அடுத்து வந்து பின்னாடி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 விண்டோ சைஸு, ஒரு விண்டோ சைஸ் வந்து 4 உழுது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஃப்ரேம்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம் சென்டர் மூலிமா 0, 1, 2, 3. இப்போ வந்துட்டு ஒரு வேலை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு வெயிட்லாம் பண்ணாது நெக்ஸ்ட்டு ஃப்ரேம். ஏன்னா நமக்கு வந்துட்டு செலக்டிவ் ரிப்பீட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணாமல் அடுத்த ஃப்ரேம் வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடும். இதே கோ பேக் ப்ரோட்டோக்காலில் தான் நம்ம வெயிட் பண்ணும். இப்போ ஒன்று லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அக்னாலஜபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரேம் போகும். திரும்ப அதோட அக்னாலஜபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ வந்து டைம் டிலே வந்து ரொம்ப இருக்கும். நமக்கு செலக்டிவ்க்கு அப்படி இல்லை. ஒரு ஃப்ரேம் போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்கும், அதுக்கடுத்து அடுத்த ஃப்ரேம் அப்படியே போயிடும். ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே அடுத்தடுத்த ஃப்ரேம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு சென்டர்ட்டு வந்து ரிசீவர் போனதுக்கப்புறம் ரிசீவர் வந்து செக் பண்ணி அக்னாலஜபிள் அனுப்பி கரெக்டாக இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிசீவர் வந்துட்டு 0, 2, 3 எல்லாத்தையும் அனுப்பியிருக்கோம். அதுலேருந்து ரிசீவர்ட்டு வந்து அக்னாலஜபிள் வந்துடும். 0க்கு 2க்கு 3க்குலாம் வந்துடும். ஆனால் எதுக்கு மட்டும் நெகட்டிவ் அக்னாலஜபிள் வரும்? ஃப்ரேம் 1க்கு மட்டும். ஏன்னா ஃப்ரேம் 1 என்ன ஆகலை, டிரான்ஸ்மிட் ஆகலை. திரும்ப அப்போ என்ன செய்யும் வந்துட்டு சென்டர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். எதை ஃப்ரேம் 1 மட்டும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணால் போதும், எல்லாத்தையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து அதுக்கு மட்டும் நெகட்டிவ் அக்னாலஜபிள் அனுப்பியிருக்கும் அங்கே ரிசீவர். அப்போது திரும்ப ஃப்ரேம் 1 வந்து நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ணால் போதும் நமக்கு. இப்போ அதே மாதிரிக்கு மெயினாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் தான் இருக்கும். ஒன்று கோபேக் ப்ரோட்டோகால், இன்னொன்று செலக்டிவ் ரிப்பீட். இதுக்குரிய ரெண்டுமே வந்துட்டு நமக்கு மோஸ்ட்டாக செலக்டிவ் ரிப்பீட் தான் வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லா ஃப்ரேமே ஆஃப்டர் எரர், இப்போ ஒன்று அனுப்புறது ஒரு எரருக்கு அடுத்து திரும்ப வந்து எல்லா ஃப்ரேமையும் சென்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரேம் 1 வந்துட்டு நமக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃப்ரேம் 1 லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன செஞ்சோம், ஃப்ரேம் 1 மட்டும் திரும்ப சென்ட் பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது, ஃப்ரேம் 1 சென்ட் பண்ணணும், அடுத்துள்ள ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, ஃப்ரேம் 4. ஆனால் நம்ம செலக்டிவ் ரிப்பீட்டில் அப்படி கிடையாது. எந்த இதில் எரர் உனக்கு கண்டெய்ன் ஆயிருக்கோ அந்த ஃப்ரேம் மட்டும் நீ திரும்ப சென்ட் பண்ணால் கூட அந்த பேக்கெட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் கோபேக் அண்ட் ப்ரோட்டோக்காலில் அப்படி கிடையாது. அதே மாதிரிக்கு அடுத்தது பஃபரிங் வந்துட்டு நமக்கு கோபேக் எண்ணில் வந்துட்டு தேவைப்படாது. ஆனால் வந்துட்டு செலக்டிவ் ரிப்பீட்டில் தேவைப்படும். ஏன்னா மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அப்போது பஃபரிங் வந்துட்டு கண்டிப்பாக என்ன தேவை, ரிசீவர் சைடில் ஒரு பஃபரிங் வந்து நமக்கு எதில் தேவைன்னா செலக்டிவ் ரிப்பீட்டில் தேவை. அடுத்து எஃபிஷியன்சி, கண்டிப்பாக வந்துட்டு இது லோயர் எஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒன்றுக்கும் நம்ம ரொம்ப நேரம் டைம் டிலே எடுத்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் டைம் டிலே அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நமக்கு. அப்புறம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆனால் சிம்பிளாக இருக்கும். கோபேக்கில் வந்து ஒன்றில் யாராவது அப்படின்னா வெயிட் பண்ணி வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நமக்கு செலக்டிவ் ரிப்பீட்டில் அப்படி கிடையாது, மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போது நீ எரர்னா அது நம்ம கரெக்டாக வந்துட்டு அதைத்தான் எரரா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு அதை வந்து கரெக்டாக என்ன செய்யணும், திரும்ப வந்து ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியணும். அப்படிங்கும்போது கோபேக் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். செலக்டிவ் ரிப்பீட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணி வச்சுருக்கதை நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். இதில் வந்துட்டு ஃப்ரேம் 2 வந்து நம்ம லாஸ்ட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு 4 பேக்கெட் அனுப்பியிருக்கிறது தான். ஃப்ரேம் 0, 1, 2, 3 வந்துட்டு சென்டர்லேருந்து ரிசீவர் போயிருக்கு. ரிசீவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. எது ஃப்ரேம் 0வும் 1ம் ரிசீவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அதுவும் அக்னாலஜபிள் 2 வந்து சென்ட் பண்ணிடுச்சு. ஆனால் ஃப்ரேம் 2 வந்து பாருங்களேன் டயக்ராம்லேயே லாஸ்ட் ஆயிடுச்சு. என்ன செஞ்சுருக்காங்க, டியூரிங் டிரான்ஸ்மிஷன் அப்போது ஃப்ரேம் 2 வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ ரிசீவர் வந்துட்டு இப்போ என்ன செஞ்சிடலாம், ஃப்ரேம் 2 லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வாட்டுக்கு இருக்கும், லாஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரேம் 3 என்ன செஞ்சிடும், அது சென்ட் பண்ணிடும். ஃப்ரேம் 3 சென்ட் பண்ணோடனே இப்போ ஃப்ரேம் 2க்கு என்ன நம்ம வந்திருக்கோம், நெகட்டிவ் அக்னாலஜபிள் வந்திருக்கோமா. ஏன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அக்னாலஜபிள், அப்போ அதுக்கு நெகட்டிவ் அக்னாலஜபிள் வந்திருக்கும். நமக்கு NACK வந்திருக்கும். அப்போ NACK என்ன வந்திருக்கும், 2 அப்படிங்கிறது உனக்கு வந்திருக்கும். அதுக்கடுத்து ஃப்ரேம் 3யோட வந்துட்டு அக்னாலஜபிள் கரெக்டாக சென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நமக்கு பேக்கெட் வந்துட்டு வழக்கம் போல் என்ன ஆகிருக்கும், சென்ட் ஆகிட்டு ஃபைனலாக எல்லா பேக்கெட்டுமே ரிசீவ் ஆகிருக்கும். எதுக்கு, சென்டர்லேருந்து ரிசீவருக்கு. இதில் எந்த ஃப்ரேமில் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரேமில் தான், ஃப்ரேம் 2ல் மட்டும் நமக்கு என்ன இருக்குது, எரர் இருக்குது. அதனால் அது மட்டும் லாஸ்ட் ஆகிருக்கு. திரும்ப அதுக்கு நெகட்டிவ் அக்னாலஜபிள் சென்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான்.
அதில் உள்ள ப்ரொசீஜரை இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கா ஃப்ரேம் 0, 1, 2, 3 ஆர் வந்துட்டு சென்ட் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர். அப்புறமேட்டு சென்டர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு, அதாவது ரிசீவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு ஃப்ரேம் 0, ஃப்ரேம் 1 ஃப்ரம் த சென்டர் அண்ட் கெட் த அக்னாலஜபிள் ஆஃப் 2. பட் ஃப்ரேம் 2 வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு அக்வயர் ஆயிடுச்சு டியூரிங் டிரான்ஸ்மிஷன். அப்போது அதனால் வந்துட்டு ஃப்ரேம் 2க்கு மட்டும் என்ன செய்யணும், திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி அக்னாலஜபிள் நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறோம். இப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோகால். இதில் வந்துட்டு நம்ம என்னென்னா அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு சொன்னோம்னா லாஸ்ட் பாக்கெட் மட்டும் ரீசெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் பாக்கெட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரீசெண்ட் பண்ணிக்கலாமா. இது வந்து ரொம்ப மெமரி தேவைப்படும், ரிசீவருக்கு வந்து ரொம்ப மெமரி தேவைப்படும். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்த ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கோ பேக் என்னோட வந்துட்டு மோர் எஃபிஷியன்ட்டு. இது வந்துட்டு கோ பேக் என்னோட வந்துட்டு மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு சென்டர் ரிசீவர் எப்படி இருக்காங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மணிக்கு வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்புறமேட்டு இது வந்து பேண்ட்வித் எஃபிஷியன்சி வந்துட்டு யூஸ் பண்ணுது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டி டு மேனேஜ் அ ஃப்ரேம் ஆர்டர் வந்துட்டு மேனேஜ் பண்ண அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்து நம்ம இது ஃபேஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நாய்ஸி சேனல் வந்துட்டு நல்லாவே ஒர்க் செய்யும். இதில் அட்வான்டேஜஸே அதான். நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நமக்கு வந்து நிறைய அக்னாலஜபிள் அண்ட் நெகட்டிவ் அக்னாலஜபிள் நமக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்து தேவைப்படும். ஏன்னா நீ வந்து பேக்கெட் வந்து லாஸ்ட்டாக நிறையா மெசேஜ் வந்து என்ன செய்ய தேவைப்படுற மாதிரி நமக்கு இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.